ஆக மொத்தம் இவருக்கு இந்த மே மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே இவருடைய கிரக நிலைகள் இவருக்கு சாதகமா இல்லை. இதை சரியா அவர் கூட இருக்கிறவங்களோ மற்றவர்களோ இதை பார்த்து சரி செய்யும் பட்சத்தில் வரக்கூடிய எலெக்ஷன்ல சிஎம் ஆக முடியாது. ஆனால் கண்டிப்பா அவருக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கிக்க முடியும். அரசியல்ல அவருக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பிடிக்க முடியும். இப்போ விஜய் அவர்களுடைய ஜாதக கட்ட அமைப்பை வச்சு கூட்டணிக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்படி கூட்டணினா எதிர்பார்க்குற மாதிரி பெரிய கூட்டணிகளாலலாம் அவர் வர முடியாது. சின்ன சின்ன விஷயங்களால அவர் தனி மெஜாரிட்டி எனக்கு உண்டான பெர்சன்டேஜை காட்ட தான் முடியும் இந்த முறை. எப்பயுமே வந்து தேர்தல் அறிவிக்கிற நாள், வேட்புமனு தாக்கல் செய்யற நாள், எலெக்ஷன்ல ஓட் என்ற நாள், இதை வச்சுதான் வெற்றியை வந்து தீர்மானிக்க முடியும்னு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி இப்போ இது வந்து மார்ச் மந்த், இந்த மார்ச்ல இருந்து மே மந்த் வரைக்குமே இவருடைய ஜாதக அமைப்புக்கு இந்த தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது? அதான் சொன்னேன் உங்களுக்கு, இவருடைய மே மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே கொஞ்சம் காலங்கள் சரியில்லை. ஸோ அவருடைய சுயஜாதகத்தை பரிசோதனை செய்து அதில் இருக்கக்கூடிய சாதக பாதக பலன்களை ஏதோ ஒரு விதத்தில் அவர் சரி செய்யும் பட்சத்தில் இந்த எலெக்ஷனில் அவருக்குண்டான ஒரு பர்சன்டேஜை, அவருக்குண்டான ஒரு மார்க்கெட்டை அவருக்கு பிடிச்சிக்க முடியும். ஆனால் ஜெயிச்சு சிஎம் ஆக முடியுமானா கண்டிப்பாக முடியாது. எதிர்கட்சி ஆக முடியுமா? அதான் சொன்னேன், அதை சரி செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் காட்டலாம். ஒரு 16% வரைக்குமே 18% வரைக்கும் அவர் காட்ட முடியும். ஒவ்வொரு தொகுதியிலையுமே 7லேருந்து 12% வரைக்கும் காட்ட முடியும். அதிகப்படியாக வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் அவரால் வரவே முடியும். உண்மையாக சொல்ல போனோம்னா டபுள் டிஜிட்டு வர்றது கூட கஷ்டம் தான் வரும் இந்த எலெக்ஷனில். அப்போ இவர் சரியான அந்த புரிந்துணர்வு இருந்து அதை சரி செய்யும் பட்சத்தில், இன்னும் சொல்ல போனால் புத்திசாலித்தனமாக அவர் கூட்டணிக்கு போயிருந்தாருன்னா கண்டிப்பாக மாற்ற முடியாத, அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மாறி இருப்பார். அது அவர் செய்த தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை செய்யாத பட்சத்தில் அவருடைய பர்சன்டேஜை காட்டலாம், ஆனால் சிஎம் ஆக முடியாது.